Hello guys, welcome to codemax Tamil. So நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா HTMLோட paragraphs and headings இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம HTMLல உள்ள பேராகிராஃப் டேக்கையும் ஹெட்டிங் டேக்ஸையும் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து VS கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் HTMLை பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் டேக்ஸ் அப்படின்னா H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கும். மொத்தம் 6 ஹெட்டிங்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ஹெட்டிங்ஸ் ஒவ்வொரு இதுவுமே வந்து சைஸிங்கை பொறுத்து மாறும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஹலோன்னு எல்லாத்துலேயுமே வந்து டைப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கீழே கோ லைவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து சைஸிங்கை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகுறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு டேக்கில் உள்ள ஹச் வந்து ஹலோ அப்படின்ற வேர்டு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, தென் அடுத்து வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது தான் வந்து HTMLல உள்ள ஹெட்டிங் டேக்ஸ். தென் பேராகிராஃப் அப்படின்னா P அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணுவோம். அதை வந்து பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. Pயில் வந்து நான் சும்மா ஒரு ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஆல். அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்குவோம். தென் ப்ரௌசரில் போய் பார்த்தோம்னா அந்த இது ஆட் ஆகிருக்கும். அதான் வந்து பேராகிராஃப் டேக். இந்த ஹெட்டிங் டேக்ஸ் வந்து எந்த இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களோட விஷ் தான். நீங்கள் வந்து எந்த இடத்துல எந்த டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். தென் பேராகிராஃப் டேக் அப்படின்றது வந்து ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் இதுக்கு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்.